மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைவர் பெருமக்கள், அவர் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய பணிகள், தொடர்ந்து அவர் தீட்டுகின்ற திட்டங்கள், அது சமூக நல திட்டங்களாகட்டும், மக்கள் திட்டங்களாகட்டும், அனைத்தும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வரவேற்க தகுந்த திட்டம். குறிப்பாக இந்த காலை உணவு திட்டம் என்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாராட்டக்கூடிய திட்டம். எப்படி எண்ணிலடங்கா நூற்றுக்கணக்கான திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டு மக்களின் தலை நிம்மர்வாக நம்பிக்கையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 100 ஆண்டுகளில் ஒரு முறை ஒரு அபூர்வமாக தலைவர்கள் தோன்றுவார்கள். அப்படி தமிழ்நாட்டில் ஒரு அபூர்வ தலைவராக, மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட தலைவராக மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்ற பிரகடனத்தோடு தமிழ்நாட்டு மக்கள் இவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை அண்ணன் தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துகிறோம். பிரதமர் இன்றைக்கு மதுரை வருகிறார். ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பல்வேறு சர்ச்சைகளை திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறார். பிரதமர் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடியவர் பிரதமர் என்று நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள். சர்ச்சையான பிரச்சனைகளை கையில் எடுப்பதும், மத கலவரங்களை ஏற்படுத்துவதும், அனைத்து மக்களும் அமைதியாக வாழ்வதை அனுமதிக்க முடியாது என்று கங்கணம் குட்டி கொண்டிருக்கின்ற RSS பிஜேபியுடைய முகமாக பிரதமர் இருக்கிறார். அவர் ஒரு முறை இல்லை, எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இடமில்லை. அவர் 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு திருப்பரங்குன்றம் இல்லை, 6 படை வீடுக்கு சென்றாலும் அந்த முருகபெருமானே மன்னிக்க மாட்டான். இந்திய ஆட்சி வருவதற்கு இங்கே வாய்ப்பில்லை. ஏனென்றால் தமிழ்நாடு என்பது, தமிழ் மண் என்பது அவர்களுக்கு மண் இல்லை, அவர்களுக்கு உகந்த நிலமும் இல்லை. ஆகவே தமிழ்நாட்டு மக்களால் பல முறை புறக்கணிக்கப்பட்ட பாஜக அதிமுக கூட்டணி இப்பொழுது அதிமுக முகமூடியை போட்டுக்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டு உரிமைகளை அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில தாரை வார்த்து கொடுத்து விட்டார், அடகு வைத்து விட்டார். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், மீண்டும் ஒரு முறை இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் தமிழ்நாடு சுடுகாடாக்கப்படும் என்று. ஆகவே ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியும் அதிமுகவையும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற இடமளிக்க மாட்டார்கள்.